சென்னையில் இருக்கிற கோமதிக்கு ஃபோன் வருது குன்னக்குடியிலிருந்து. ஃபோனை அட்டன் பண்ணி கோமதியும் பேச சுற்றி வர நிற்கிறாங்க அழகுமலர், அழகுமதி, ராஜலட்சுமி, ராகவன், சுரேஷ் அப்படின்னு எல்லாருமே. அங்கே பீச்சுக்கு போன இடத்துல அவங்க ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிற கோமதி ஆப்போசிட் சைடில் பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி வா, இங்கே முக்கியமான சமாச்சாரம் ஒன்று நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதியோ, என்னங்க இப்படி இக்கு வச்சு பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன நடந்துச்சு, நல்ல சமாச்சாரமா கெட்ட சமாச்சாரமா? இதுக்கு தான் நான் ஊரை விட்டுட்டு என்றைக்குமே வெளியில் வர்றதே இல்லை. இந்த ராஜியும் மீனாவும் பண்ணது என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னங்க உடம்பு சரியில்லையா உங்களுக்கு, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படபடப்பாக கேட்குறாங்க கோமதி. ஆப்போசிட் சைடில் பேசுகிற பாண்டியனோ, ஆமாம் உனக்கே அந்த ஃபோட்டோவை அந்த லட்சணத்தை அனுப்புகிறேன் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி அப்படியே குரல் கம்மி கம்மி பேசுகிறாரு பாண்டியன். பக்கத்தில் கோமதி அழுகிறத பார்த்துட்டு அழகுமதி கேட்குறாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்க கோமதியோ, இல்லைம்மா இல்லை, என் வீட்டுக்காரர் என்னமோ மாதிரி பேசுகிறாரு, இப்படியெல்லாம் பேசுனதே இல்லை, என்னமோ சமாச்சாரம் நடந்து போச்சுங்கிறாரு, உனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. பேச பேச கட் பண்ணிட்டு உட்காந்து அழுகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. டேய் செந்தில் இப்போவே ஊருக்கு கிளம்பணுண்டா அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமியோ, அதானே அடுத்தவங்க வீட்டில் வந்து அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே உங்கள் வீட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத கேட்டிருந்தா இருக்கும். அதை விட்டுட்டு என்னமோ பெரிய நீதிபதி அம்மா மாதிரி எல்லாருக்குமே நியாயம் தர்மம்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படித்தான் நடக்கும். ஆமாம் என்ன நடந்துச்சு, அது என்ன ஃபோட்டோ, அதைத்தான் எடுத்து பாருங்களேன், நாங்களும் தான் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல உடனே, டேய் செந்தில் எனக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குடா, என்னன்னு தெரியல, நீயே பாருடா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற மீனாவும், அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, ஒன்றும் நடந்திருக்காது, நான் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே செந்திலோ, அம்மா கொடுங்க உங்கள் ஃபோனை அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா சரவணனும் அங்கே அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறத ஃபோட்டோவாக அனுப்பிச்சிருக்காரு பாண்டியன். ஐயோ என்னடா இது, இந்த சரவண பையன் அவளை கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் தலை சுற்றி கீழே விழுந்துட அழகுமதியோ, ஐயோ அந்த வாட்டர் பாட்டில் எடுங்க, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளிக்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி ரொம்ப கொண்டாட்டமாக, என்ன என்னமோ மருமகளை அப்படி நடத்தக்கூடாது இப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களே, கடைசியில் உங்கள் வீட்டு வளர்ப்பு என்ன இப்படித்தானா, கட்டுன பொண்டாட்டி டெலிவரிக்காக ஊருக்கு போயிருக்கான்னு தானே எங்ககிட்ட சொன்னீங்க, உங்கள் மூத்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலட்சுமி. உடனே ராகவனும், அதானே என்னது டெலிவரிக்கு ஊருக்கு சம்சாரத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க பையன் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாரா, இது என்ன கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவனும் கேலியும் கிண்டலுமா பேசுகிறாங்க கோமதியை பார்த்து. உடனே செந்தில் சொல்கிறாரு, அம்மா இருங்கம்மா, அப்பா கிட்டேயே நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், இல்லைனா அண்ணனுக்கே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமதி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு எழுந்திருச்சு, வேண்டாண்டா வேண்டாம், எப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை அவன் பிள்ளைய வகுத்தில் மயில் சுமந்துட்டுருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் பண்ணியிருக்கானோ, அவன் கூட இனி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே பேசவே கூடாதுடா, அவன் இப்படி ஒரு துரோகியாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல, சரிம்மா நான் அப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற ராஜியோ, வேண்டாம் மாமா, அப்போ மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்லேயும் ரொம்ப வருத்தத்துலேயும் இருப்பார், அதை நம்ம எச்சா தூண்டி விடுற மாதிரி இதை பற்றி பேசினா மாமா ஏதாவது பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, எப்போவுமே அவர் ரொம்ப அப்செட் ஆனால் எதுவுமே பேச மாட்டார் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அதனால் ஊரில் தானே கதிர் இருக்கான், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதே சமயம் அங்கே முத்துவேலை செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போன கதிர் ஃபோனை கட் பண்ணி விடுறாரு. ஹாஸ்பிட்டலில் உள்ள முக்கியமான வேலையாக இருக்கிறதால உடனே கதிர் ஏனோ ஃபோனை எடுக்கலாமாமா அப்படின்னு ராஜியும் சொல்ல உடனே கோமதியோ, அதானே அவன் ஏன் எடுக்கலை, என்ன நடந்திருக்கும் இப்போது, ஒருவேளை தங்கமயிலுக்கு தெரிஞ்சு தங்கமயில் வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களா, இந்த கதிர் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படையாக சொல்ல மாட்டானே, அவனே எல்லாத்தையும் மூடி மறைச்சு பிரச்சனையை தீர்க்கலான்னு சொல்லி அப்படி ஒரு புள்ள இருக்கானே, எனக்கு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அழகுமதி சொல்கிறாங்க, சரி நாங்களும் வர்றோம், ஊருக்கு போய் என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையாக பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமி, ஆமாம் நீ பெரிய நியாயம் தெரிஞ்சவ, நியாயம் நீதி நேர்மை சொல்கிற பெரிய ஜட்ஜம்மா பாரு, நீ எனக்கு அவங்க கூட ஊருக்கு போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மலரும், அத்தை நீங்கள் பேசுகிறது தப்பத்தை, நம்ம வீட்டுக்கு அவங்க எல்லாருமே வந்திருக்கும் போது இப்படி ஒரு திடுதுப்புன்னு அவங்க தலையில தூக்கி போடுற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க, இப்படி
இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள தனியாக அனுப்பிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜியோ இதோ கதிர் தான் ஃபோன் பண்ணுறான், இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கதிர் எங்கே இருக்க அப்படின்னு சொல்ல நான் ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு கேஷுவலாக அங்கே எதுவும் நடந்துச்சு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்காம ராஜுக்கிட்ட வழக்கம் போல் முத்துவேலை தான் சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறத மறைச்சு பேசுகிறாரு கதிர். உடனே ராஜியும் என்ன கதிர் சொல்கிற, ஊரில் தான் இருக்கியா, அப்போ அங்கே நடந்த சமாச்சாரத்தை பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சமாச்சாரம், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு கதிர். உடனே என்ன இவன் வேற இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் ஷாக் ஆகி நிற்க ஃபோனை பிடுங்கி மீனா பேசுகிறாங்க. கதிர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்களா, என்ன சரவண மாமாவும் அந்த பொண்ணு அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கிட்ட மாமா ஏதோ திட்டி அனுப்பிச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கதிரோ என்ன சொல்கிறீங்க, எனக்கே தெரியலையே, நான் இப்போ சென்னை வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட உண்மையை சொல்கிறாரு கதிர். உடனே எது நீங்கள் சென்னை வந்திருக்கீங்களா கதிர், எதுக்காக அப்படின்னு மீனாவும் கேட்க உடனே ராஜியோ என்னது கதிர் சென்னை வந்திருக்கானா, கொடுங்கக்கா ஃபோனை, நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அப்போ கூட நீங்கள் யாருமே நம்பலை, அந்த இளநீ ஷாப்பில் கதிர் தான் அதுன்னு, சென்னைக்கு நீ எதுக்கு வந்திருக்க கதிர் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விடு, அங்கே வீட்டில் அப்பா நல்லா தானே இருக்காரு, என்ன ஆச்சு அண்ணன் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பிரச்சனை பெருசாகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன கதிர் நீ அங்கே ஊரில் தான் இருப்பேன்னு நினச்சி நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ இப்படி எங்களை திருப்பி கேள்வி கேட்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. சே யார் என்ன போய் சொல்கிறீங்க, என்ன பித்தலாட்டம் பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரியல, என் பிள்ளைங்களா இதெல்லாம், என்ன நடக்குது நம்ம குடும்பத்துக்கு, யாரோட கண்ணு பட்டுச்சோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் புலம்புறாங்க. உடனே ராஜலட்சுமியும் என்னது ஒரு புள்ள சென்னையில் இருக்கானா, ஆனால் ஊரில் இருக்கிறான்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கா, சரிதான் போ, இந்த அம்மா குடும்பமே ஒரு பித்தலாட்ட குடும்பம் போல், இந்த அம்மா நம்ம குடும்பத்துக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு வந்துட்டாங்க. என்ன மீனா இதுதான் உன்னோட குடும்ப யோகியமா, அதான் தெரியுதே அப்படின்னு ராகவனும் உள்ளே புகுந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பொண்டாட்டியை டெலிவரிக்கு அனுப்பிச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிற இந்த அம்மாவோட வளர்ப்புலையே இந்த அம்மா அறிவுரை சொன்னது எப்படி இருக்கும் மற்றவங்களுக்குங்கிறத நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் பேச உடனே மீனா சொல்கிறாங்க மாமா தயவு செஞ்சு வாயை அடக்கி பேசுங்க மாமா, சும்மா எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மதி சொல்கிறாங்க இதை பாருங்க அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாங்க முதல்ல ஊருக்கு கிளம்பி போய் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே சுரேஷும் நானும் வர்றேன் அப்படின்னு கிளம்ப அழகு மலர் பாக்யராஜ்னு எல்லாருமே சரி நாங்களும் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ராஜலட்சுமி வழக்கம் போல் அடியே மலரு எப்போ என்ன சமயம் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருப்பியா, இந்த ஜோலிக்கு நீ எதுக்குடி போகணும், பேசாமல் இங்கே வீட்டு வேலையை பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா, அடுத்தவங்க குடும்பத்தில் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, இந்த அம்மா தான் தேவையில்லாமல் அதிக பிரசங்கித்தனமாக நம்ம குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்கிறாங்கன்னா நீங்கள் போய் அவங்க குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்ணி கிழிக்க வேண்டாம், பேசாமல் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்ல உடனே அழகு மலர் அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க அக்கா இவங்க யாருக்கா உங்களுக்கு பெர்மிஷன் தர்றதுக்கு, நம்ம இஷ்டம் நம்ம போகிறது, அதனால் அவங்க மரியாதையை அவங்க காப்பாற்றிக்கிட்டா சரி, வாங்கக்கா போகலாம், இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்களை எப்படி ஊருக்கு தனியாக அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அங்கே பேகை தூக்கிக்கிட்டு பின்னாடியே சுரேஷும் போக அடே சுரேஷு நீயும் உன் பொண்டாட்டிக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு ராஜலட்சுமி புலம்பி நிற்கிறாங்க.